ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் சிங்க்கில் வந்து அதிக பாத்திரங்கள் சேராமல் இருக்க ஒரு குட்டி குட்டி டிப் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் சாதம் வைக்கிறதா இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஸ்நாக் ஏதாச்சும் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, சவுண்டு வரும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே போகாமல் கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாமே கட் பண்ணிடலாம். இன்றைக்கி சட்னி, பீட்ரூட் சட்னி, ரசம், அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ண போகிறேன். இதில் சவுண்டு வரக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதை வைக்கணும் இல்லைங்களா, வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லது. அதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி அவசரத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த குக்கர்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டீ வச்சு தான் அந்த மாதிரி எல்லாமே சிங்க்ல இருக்குங்க. காலையில் குடிச்ச அந்த பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ குக்கர் மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு சாதத்தை வச்சு, இப்போ நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, பீட்ரூட் சட்னி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு குயிக்காக ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 மிளகு உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் கருவேப்பிலை, தேவையான அளவு வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு இல்லைங்களா, அதனால நல்லா காரமாக இருக்கிற 3 மிளகாய் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 2 மிளகாய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். பொரியல் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இது அரைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் அவசரத்துக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அதாவது நல்லா வதக்கி விட்டுறலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. சாயந்தரம் ஏன் நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய கடாய் இருந்தால் கூட ஒவ்வொன்றுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சிங்கில் அதிக பாத்திரங்கள் சேர்ந்துருங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சட்னிக்கு தேவையானது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். அவரைக்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. தேங்காய் துருவல் வந்து காய்க்கு ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா, அதாவது சட்னிக்கு ரெடி பண்ணும்போது தேங்காய் துருவலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிங்கில் அதிக பாத்திரங்கள் சேர்ந்துருங்க. ஒரு பொருள் தானே அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிக நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த கடாய் மட்டும் டக்குன்னு ஒரு டைம் அப்படியே குக்கர் கழுவுணும் இல்லைங்களா, அதே மாதிரியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில் வந்து எப்பவும் போல் அவரைக்காய் பொரியல் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. டீ குடிச்ச பாத்திரம் மட்டும் இருக்குது. நம்ம குக்கர் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். டக்குன்னு அந்த சாதம் வச்சாச்சு. அதே மாதிரி சட்னிக்கு ரெடி பண்ண இல்லைங்களா, அது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த கடாய் எடுத்தாச்சு. இல்லை அப்படின்னா 2 குக்கர் 2 கடாய் சேர்ந்துருக்கு இல்லைங்களா, ரொம்ப நேரம் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். சமைக்கிறத விட நமக்கு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. ஸோ இந்த குட்டி குட்டி டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ சட்னியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைக்கணும் இல்லைங்களா, அதனால் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காயும் இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காயும் வெந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து வாஷ் பண்ணணுங்கிறது கிடையாது ரசத்துக்கு. நம்ம இதை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்து அதாவது கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரசத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அது உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரசம் எப்படி டேஸ்ட்டே வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிச்சன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் பாத்திரங்கள் இருக்குதுங்க. அதிகமான பாத்திரங்கள் இல்லை, எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ஒரே கடாயிலேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா, இஷ்டு டக்குன்னு கேஸ் ஸ்டவெல்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதே சமயம் பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து போட்டு வச்சாச்சு இல்லைங்களா. இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 2 குக்கர் 3 கடாய் பக்கம் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு அது எது தேவையோ அது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு மீதி எல்லாமே அப்புறம் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாத்திரங்களும் சிங்க்ல அதிகமாக சேராதுங்க. ஸோ இந்த குட்டி குட்டி டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.